வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ராகி தோசை அண்ட் சன்னா மசாலா தான். சன்னா மசாலா பவுடர் இல்லாமல் எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ண முடியுன்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு. எந்த ஒரு ஓவர் மசாலா பவுடரும் யூஸ் பண்ணாமல் இந்தியன் மசாலா மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சுட்டு அதில் கீ அண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டு பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை, வெங்காயம் இதை நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனோன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியும் போட்டுட்டு தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதே பக்கம் நம்ம கொஞ்சோண்டு கொண்டக்கடலையும் தேங்காய் பாலையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுப்போம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கட்டியாக வரணும். ஏன்னா நம்ம வேறு எதுவுமே இதில் சேர்க்கல, அதனால தான். இப்போ நம்ம மசாலா என்ன சேர்க்க போகிறோன்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்கேன். வேகிறப்பே நான் கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன், அதனால் நான் உப்பு சேர்க்கலை. எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி வச்சுட்டு வேக வச்சு கொண்டக்கடலையை போட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல கொண்டக்கடலை, அதையும் இதோட சேர்த்துட்டிங்கன்னா உடனே அவ்வளோ திக்காயிடும். அப்புறம் கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொத்தமல்லியும் லெமனும் புழிஞ்சி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு ரிவ்யூ சொல்லுங்கள்.